ஹோம்மேடு பீட்ரூட் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை எடுத்து தோலெல்லாம் நல்லா சீவிடணும். சீவிட்டு அதை சின்ன சின்ன க்யூப்பாக கட் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் போட்டு அரைக்கணும். இது என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும். நமக்கு நல்லா அந்த ரோஸ் கலர் மாதிரி ஃபேஸ்லாம் அந்த க்ளோவிங் கொடுக்கும் நல்லா. அப்புறம் ஹோம்மேடாக செய்கிறதுங்காட்டி எந்த கெமிக்கலும் இல்லாமல், எந்த அலர்ஜியும் இல்லாமல் இருக்கும். அதனால் யூஸ் பண்ணுறதுனால சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு யார் வேணால் யூஸ் பண்ணலாம் இதை. இது தயாரிக்க என்னென்னா, சோப் பேஸ் எடுத்துக்கணும். அப்புறம் அதை கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் பீட்ரூட் கட் பண்ணது. அப்புறம் கத்தாழை. அது நீங்கள் ஜெல்லாக கிடைக்கலைன்னா ஜெல்லாக வைக்கணும். அப்புறம் விட்டமின் இ டேப்லெட்டு. வாசத்துக்கு ஜவ்வாது எடுத்திருக்கேன் நான். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு நம்ம ஒரு அரைச்சிட்டா போதும். அரைச்சதுக்கப்புறம் அது ஒரு திப்பி திப்பியாக இருக்கும். அப்படியே போட்டோம்னா அது நம்ம சோப்பு நரன்னு இருக்கும். அதனால் நம்ம அதை வடிகட்டி அதோடய ஜூஸ் தான் நமக்கு தேவை. அதோடய சத்து இருந்தால் போதும். அதனால் வடிகட்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த ஜூஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சக்கையை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு கூட இல்லை. அதை நீங்கள் தனியாக ஜூஸ் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதோட பாருங்கள் நல்லா ரெட் கலரில் இருக்கா இல்லை. அப்புறம் அந்த சக்கையை நம்ம இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ டபுள் பாயிலிங் முறையில் சோப் பேஸை போடுறோம். கட் பண்ணி வச்ச சோப் பேஸை போட்டோம்னா அது நல்லா லிக்விடாக நமக்கு கிடைக்கும். ஏன்னா அதுதான் நமக்கு அந்த நுரை வர்றதுக்கு இதுக்கெலாம் யூஸ் ஆகும். டபுள் பாயிலிங் இதை பண்ணுறப்போ அது கெட்டியாக இருக்கிறதெல்லாம் அந்த க்யூப்பாக இருக்கிறது நமக்கு லிக்விடாக மாறிடும். தண்ணி மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த பீட்ரூட் ஜூஸை ஊற்றுறோம். பீட்ரூட் ஜூஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். கெட்டியாகாமல் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த இது ஃபுல்லாக இதாகும். அப்புறம் விட்டமின் இ டேப்லெட் வச்சுருக்கோம்ல, அதை ஒன்று பிச்சு போட்டுடணும். போட்டதுக்கப்புறம் எல்லாமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு செய்யணும் உங்களுக்கு. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வாசத்துக்காக நம்ம கொஞ்சம் ஜவ்வாது போடுறோம். இது நீங்கள் வேறு எதுவும் உங்களுக்கு வாசம் பிடிக்குதோ அதை போட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சோப் பேஸ் மோல்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் ஊற்றுறோம். நீங்கள் ஏதாவது பாக்ஸு இந்த யூஸ் அண்ட் த்ரோ கப்பு இதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம இது என்கிட்ட இருக்குங்காட்டி நான் இது யூஸ் பண்ணுறேன். நார்மலாக வச்சோம்னா 8 மணி நேரம் விட்டுடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா 4 மணி நேரத்தில் எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நல்லா நமக்கு செட் ஆயிரும். நம்ம நார்மல் சோப் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆனால் என்னென்னா 1 வீக் நம்ம உடனே யூஸ் பண்ணோம்னா சீக்கிரம் கரைஞ்சிரும். 1 வீக்கு அப்புறம் அதை காய வச்சு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்.